ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஜூலை 15க்கு அப்புறம் உங்கள் யூடியூப் சேனல் மானிட்டேஷன் ஆகணும்னா என்ன வீடியோவெல்லாம் போடலாம், என்ன வீடியோலாம் போடக்கூடாதுன்றது தான் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ஜூலை 15க்கு அப்புறம் ஒரு 5 முக்கியமான ரூல்ஸ் கொண்டு வர போகிறாங்க. அந்த 5 ரூல்ஸையும் நீங்கள் ஃபாலோ பண்ணலாட்டி உங்கள் சேனல் டிமானிட்டைஸ் கூட ஆகலாம். நான் உங்கள் சேனலை எப்படி சேஃபாக வச்சுக்கிறதுன்னு 5 ரூல் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம பிரேக்கிங் பாயிண்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ஆளில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ரூல், ஏஐ ஜெனரேட்டட் வீடியோஸ். உங்களுக்கே தெரியும், இப்போ நிறைய ஏஐ ரிலேட்டட் யூடியூப் சேனல்லாம் வந்திருக்கு. இந்த சேனல்களால் மற்ற யூடியூப் சேனலோட ரெவன்யூ ரொம்ப குறையுது. அதனால தான் இந்த ரூல்ஸ். வாங்க இந்த ரூலில் என்ன பண்ணலாம், என்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறேன். நீங்கள் வீடியோவில் ஏஐ யூஸ் பண்ணலாம், ஆனால் ஒரு அளவுக்கு தான் யூஸ் பண்ணணும். அதாவது லிமிட்டட் டைம். அது எப்படின்னா, உங்கள் வீடியோவில் ஏஐ வீடியோ ஃபுல்லாக இருக்கக்கூடாது. உங்கள் வீடியோவில் நடுவில் ஒரு 10 செகண்ட் இல்லை ஒரு 15 செகண்ட் மட்டும்தான் உங்கள் வீடியோவில் ஏஐ நடுவில் வரணும். இல்லைனா உங்கள் சேனல் டிமானிட்டைஸ் ஆயிரும். ஏஐ வாய்ஸ் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் 15 செகண்டு இல்லை 20 செகண்டு தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். அப்படி நீங்கள் பண்ணலாட்டியும் உங்கள் சேனல் டிமானிட்டைஸ் ஆயிரும். இது எதுக்குன்னா, நீங்கள் வீடியோவை ஏஐ ஜெனரேட் பண்ணி ஏஐ வாய்ஸ் சேர்த்து அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா அதை தடுக்க தான் இந்த ரூல். செகண்ட் ரூல், நீங்கள் பாட்டுக்கு டான்ஸ் ஆடி ஷார்ட்ஸ் இல்லை வீடியோ போடுற ஆளா அப்படின்னா இது உங்களுக்கு தான். இது என்னென்னா, நீங்கள் யூடியூப்பில் ஒரு கிரியேட் பண்ண மியூசிக் எடுத்து டான்ஸ் ஆடி வீடியோ இல்லாட்டி ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணியிருப்பீங்க. நீங்கள் சாங் இல்லாட்டி மியூசிக் வச்சு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறீங்கன்னா அந்த சாங் இல்லாட்டி மியூசிக்கோட ஓனருக்கு உங்களுக்கு வர அமௌண்ட்லேருந்து ஒரு கொஞ்சம் ஷேர் போகும். தேர்ட் ரூல், இந்த 3வது ரூலை கேட்டதுக்கப்புறம் இந்த ரியாக்ஷன் வீடியோ போடுற நிறைய யூடியூப் சேனலுக்கு இது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அது என்னென்னா, நீங்கள் ரியாக்ஷன் வீடியோ போடுறீங்கன்னா நீங்கள் போடுற அந்த வீடியோவில் என்ன சொல்கிறாங்கன்னு ஒரு 80% மேலே நீங்கள் தான் சொல்லணும். ஒரு 10 to 20% தான் வீடியோவில் வரணும். அப்படி வரலாட்டி உங்கள் சேனல் டிமானிட்டைஸ் ஆயிரும். எனக்கு தெரிஞ்சு ரியாக்ஷன் வீடியோ பண்ணுற பல யூடியூபர்களுக்கு இது ஒரு பெரிய விஷயமா இருக்கும். ஃபோர்த் ரூல், இந்த ஃபோர்த் ரூல் எதுக்குடா, ஸ்லைட் ஷோ யாரும் அப்லோட் பண்ணக்கூடாதுன்னு தான். ஸ்லைட் ஷோலாம் என்னென்னு உங்களுக்கு தெரியாதுன்னா பின்னாடி பேக்ரவுண்டில் போடுறேன் பார்த்துவாங்க அப்படின்னு நான் சொல்கிறதையும் கேட்டுவாங்க. ஸ்லைட் ஷோனா நீங்கள் மேலே கொஞ்சம் ஃபோட்டோவை கண்டினியூவாக போட்டு அந்த ஃபோட்டோவுக்குள்ளே ஏஐ வாய்ஸ் இல்லாட்டி வாய்ஸ் இல்லாமல் வெறும் டைட்டில் மட்டும் வச்சு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பீங்க. அது பேர் தான் ஸ்லைட் ஷோ. உதாரணத்துக்கு மேலே கொஞ்சம் ஃபோட்டோஸ் போட்டு அந்த ஒரே ஒரு ஃபோட்டோக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கொஞ்சம் சாங் ஆட் பண்ணி வச்சுருப்பீங்க. அது பேர் தான் ஸ்லைட் ஷோ. ஃபிஃப்த் அண்ட் லாஸ்ட் ரூல், இந்த ஃபிஃப்த் ரூல் என்னென்னா, நீங்கள் போடுற வீடியோ உங்களோட தான் இருக்கணும். வாய்ஸ் வீடியோன்னு எல்லாமே உங்களோட தான் இருக்கணும். இந்த ஃபிஃப்த் ரூல் எதுக்குன்னா, நிறைய பேர் ஒரே மாதிரியான வீடியோக்களை போட்டு யூடியூப்பில் ட்ரெண்டாக இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரே மாதிரி நிறைய வீடியோ இருக்கக்கூடாதுன்னு தான் இந்த ரூல். ஒருவேளை நீங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோவில் இந்த 5 ரூலும் சேரலாட்டி யூடியூப் உங்கள் சேனலை ஒன்று பிளாக் பண்ணும் இல்லாட்டி டிமானிட்டைஸ் பண்ணிடும். இந்த அப்டேட் எதுக்காக யூடியூப் கொண்டு வராங்கன்னா, ஏஐ கிரியேட்டட் வீடியோஸ்னால நிறைய கான்டென்ட் கிரியேட்டரோட வேலை போகுது. அதுதான் முக்கியமான ரீசன். இதெல்லாம் தடுக்கிறதுக்கு தான் ஜூலை 15 இந்த அப்டேட் வருது. இந்த மாதிரி டெய்லி நியூஸுக்கு நம்ம பிரேக்கிங் பாயிண்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆளில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற டெய்லி நியூஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.